கேட்பாரு அவர் நீங்க தானா? ஆக்சுவலா நீங்க தானா? அவரை காணவே நினைச்சிருந்தேன். நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்னைக்கு. அவரு வரல. என்னடா ஒரு காணவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேட்டீங்களா? அதுக்கு ஆமா இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதில் ஒன்றும் அவங்க வந்து அன்னிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இந்த நாள்லேருந்து நம்ம வேறு மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம். நண்பர்களாக மாறிடுறாங்க, புருஷன் போட்டதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அதான் நான் சொல்லி புரிஞ்சுச்சுங்களா? இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இதே நிறுவனம் அவளை வச்சு பண்ணப்போ கொலைகாரம், ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படங்களே இருந்தது. ஆனா இந்த டைட்டிலே ரொம்ப பொயட்டிக்கா, ரொம்ப பிரமாதமா. ஆமா சார், டைரக்டர் தான். அதான் அது விஜய் மில்டன் ஒரு சிறந்த கலைஞர் இல்லையா? ஆமா ஆமா. அந்த படங்கள்ல இருந்து இந்த நிறுவனத்துக்கு இந்த வித்தியாசமா என்ன இதுல இருக்குது? அது இல்லாம சத்யராஜ் சார் துப்பாக்கி தூக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அதுவும் இருக்குன்னு கொஞ்சம் தோணுது. அது இல்லாம வேற என்ன வித்தியாசம்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார். நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்களா? ஆக்சுவலி நானே ஃபஸ்ட் டைம் கீழேருந்து பார்க்குறேன். இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல, என்கிட்ட காட்டல. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கே திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரணும் நம்புறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிகராயிட்டீங்க இல்லையா? இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும், நாம் சேர்ந்து பண்ணணுன்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்போ தான் முதல் முறையாக ஒரு எங்கிட்ட நானும் ரொம்ப பழகல. கொஞ்சம் கடந்த ஒரு 3 வருடமாகவே நானும் விஜய் ஆண்டனியும் கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுகிறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் 2 பேரும் பேசுகிறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவாக, அதாவது வந்து ஒரு ஹீரோவாக, ஒரு மியூசிக் டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு சக மனிதனாக, ஒரு வெற்றி தோல்விகளை சந்தித்த ஒரு போராளியா, இது எல்லாம் சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும். விஜய் ஆண்டனி சார், போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் வந்து ஏதாவது ஒரு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. இதில் எதுவும் இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அதாவது நான் டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் நீங்களாக வெயிட் பண்ணிங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன். ஏதாவது கடினமாக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுறீங்க? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது ஃபியூச்சரில், கதை எழுதிட்டு இருக்கேன். சரி, கிசுக்கு பதில் சொல்லுங்க. கிசுக்கு நான் வாங்கலைங்க, மேலே அதை பேசுவோம். வேலைலாம் வரல, நம்மளே ட்ரை பண்ணுவோம். புது இயக்குனர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கதை சொல்றாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. இல்லை, ரொம்ப யங் டேலண்ட்ஸ்லாம் ரொம்ப அதுவே கிசுக்கு தான் நீங்கள் சொல்லணும். அது எப்படி பாப்பா உங்கள் பேர் இருந்து பாப்பா? இல்லை, திறமையான இயக்குநர்கள் வராங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் இருந்தால் தான் படம் எடுத்து பார்க்க முடியும், ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோன்லேயே வந்து நம்ம வீட்டில் ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே